வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இவாலுவேட் ரீஜன், அதாவது ஒரு என்க்ளோஸ்ட் ரீஜன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். டபுள் இன்டெக்ரல் ஆர் எக்ஸ்ஒய் டிஎக்ஸ் டிஒய் வேர் இதில் இருக்க இந்த ஆர் என்னதுன்னா இஸ் த டொமைன் பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ கொஸ்டினில் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அப்போது நம்ம ஒய் வேல்யூ ஜீரோன்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லிட்டாங்கன்னா ஒய் வேல்யூ ஜீரோன்னு எடுத்துக்கோங்க, ஒய் ஆக்சிஸ் சொன்னாங்கன்னா எக்ஸ் வேல்யூ ஜீரோன்னு எடுத்துக்கோங்க. ஆர்டினேட் x equal to 2a ன்னு கொடுத்துட்டாங்க, அப்புறம் curve value x square equal to 4ay ன்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் given. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த இன்டெக்ரலை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, given கொஸ்டினில் x axis கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம y வேல்யூ ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, x equal to 2a கொடுத்துருக்காங்க, x square equal to 4ay கொடுத்துருக்காங்க. எனக்கு இதுலேருந்து y மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 4a கீழே போயிடுமா, x square by 4a. ஸோ எனக்கு ரெண்டு ஒய் வேல்யூ கிடச்சிச்சா, ஒரு ஒய் வேல்யூ ஜீரோ, இன்னொரு ஒய் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. இப்போ நான் வந்து லிமிட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எக்ஸு ஒய்னு எழுதிக்கிறேன். ஸோ கொஷினில் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன தெரியும், ஒய் ஜீரோன்னு தெரியும். ஸோ நான் ஜீரோன்னு எழுதியாச்சு, ஒய் வந்து ஜீரோன்னு தெரியும், எழுதியாச்சு. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன வரும், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஒய்க்கு நான் ஜீரோ போடுறேன், எதில் போடலான்னா இதிலே போடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒய்க்கு ஜீரோ போட்டேன்னா எக்ஸ் வேல்யூ என்ன வரும் பாருங்கள். இந்த இடத்துல நான் ஜீரோ போடுறேன், ஜீரோ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. 4a இன்ட்டு ஜீரோ ஜீரோ தான். அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன தான் இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ ஒய் வேல்யூ ஜீரோ இருந்தாலும் எக்ஸ் வேல்யூ ஜீரோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இப்படி கண்டுபிடிச்சோன்னா இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்து என்ன இருக்குன்னா எக்ஸ் வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 2a. இப்போ நான் இங்கே 2aன்னு எழுதிட்டு ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதில் கண்டுபிடிக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 2a. இங்கே 2a ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும், 2a த ஹோல் ஸ்கொயர் பை 4a. 2a ஸ்கொயர் பண்ணால் 4, ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் பை 4a. அப்போ 4 கேன்சல், இங்கே ஒரு a கேன்சல் ஆகிடுச்சு, a மட்டும்தான் வரும். அதான் இங்கே ஏன்னு எழுதியிருக்கேன். இப்போ புரியுதுங்களா இந்த ஸ்டெப் எப்படி வந்ததுன்னு? இப்போ இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம இன்டெகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். ஹியர் y லிமிட் வேரிஸ் ஃப்ரம், ஸோ எப்படி எதுலேருந்து வேரி ஆகுது, ஜீரோலேருந்து ஏக்கு வேரி ஆகுது, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஹாரிசான்டல் பாத். ஸோ ஒய்லேருந்து ஏக்கு வேரி ஆகுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ கொஷினில் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒய்யோட வேல்யூஸ் தான் வேரி ஆகுதா செக் பண்ணோம், ஜீரோலேருந்து ஏக்கு மாறுதுன்னு. இப்போது எக்ஸ் லிமிட் வேரிஸ் ஃப்ரம், ஸோ எக்ஸ் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும், இதுலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் லிமிட் எதுலேருந்து கண்டுபிடிக்கணும், இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், ரூட் 4ay. அப்போ என்ன வரும், ரூட் 4க்கு ரூட் 4 எடுத்து என்ன வரும், 2 ரூட் ay. அதை தான் எடுத்து இங்கே எழுதியிருக்கோம், 2 ரூட் ay. இன்னொரு எக்ஸ் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க கொஷினில் 2a. இதுதான் லிமிட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் லிமிட்டை எழுதணும். பொறுமையாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த லிமிட் எப்படி எழுதுன்னு தெரிஞ்சிச்சிங்களா? இப்போ டயக்ராம் வரைவோம். ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நம்மளுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது, ஒன்று பேரபோலா, இன்னொன்று லைன். ஸோ பேரபோலா எப்படி கண்டுபிடிச்சோன்னா இங்கே எக்ஸ் தர மேலே ஸ்கொயர் இருந்தாலும் இது பேரபோலான்னு அர்த்தம். அப்போது மேலே அப்வர்ட் பொசிஷனில் இருக்கும், இதுதான் பேரபோலா. பேரபோலோட பேர் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. அடுத்தது இன்னொரு லைன் ஒன்று இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 2a கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க ஒரு லைன், எக்ஸ் ஈக்குவல் டு 2a. இது எப்படி நான் 2aன்னு சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இது 0, இதுதான் 2a இந்த லைன். ஸோ இந்த லைன் தான் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 2aன்னு எடுத்துக்கிறோம். அப்புறமா ஒய் வேல்யூ என்னது, ஜீரோலேருந்து ஏ வரைக்கும் தான் ஒய் வேல்யூ இருக்குது. நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஒய் வேல்யூ ஜீரோலேருந்து ஏ. அப்போது இது 0, இதுக்கு மேலே தானே ஏவாக இருக்கும், அப்போது இதுதான் ஒய் ஈக்குவல் டு ஏ. இப்போது நம்மளுக்கு இதுக்கு இடையில் இருக்கிறது தான் நம்ம அந்த ஸ்ட்ரிப்பு. இங்கே பாருங்கள், இந்த இடையில் இருக்கிறது தான் அந்த ஸ்ட்ரிப்பு. இதுக்கு இடையில் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப்பு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரெக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு லிமிட் என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்னு கொடுத்ததுனால நீங்கள் உள்ள டிஎக்ஸ் எழுதணும், வெளிப்புறத்தில் டிஒய் எழுதணும். அப்போது உள்ள டிஎக்ஸ் இருந்தால் அப்போ இது கண்டிப்பாக எதனுடைய வேல்யூ, எக்ஸினுடைய வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூனா இருக்குங்க 2 ரூட் ஏஒய்லேருந்து 2a. வெளிப்புறத்தில் டிஒய், அப்போ இது ஒய்னுடைய வேல்யூ. ஒய் வேல்யூனா இருக்குது ஜீரோலேருந்து ஏ, ஜீரோலேருந்து ஏ தான் ஒய் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லிமிட்டில் எடுத்து கரெக்டாக எழுதிருங்க. இப்போ நார்மல் இன்டெகிரேஷன், ஃபஸ்ட்டு எக்ஸை மட்டும் தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம், ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். இந்த ஒய் எடுத்து அப்படியே வச்சுப்போம்.
ஒரு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்பர் லிமிட்டு லோவர் லிமிட்டு இந்த டிஒய் எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா 2a அப்ளை பண்ணோம். இப்போ அப்பர் லிமிட் ஒய் இன்ட்டு இந்த ஒய் எழுதியாச்சுங்களா. இப்போ எக்ஸுக்கு இடத்துல 2a போட்டால் 2a தான் ஹோல் ஸ்கொயர்னா வரும் 4a ஸ்கொயர் பை 2 மைனஸ் இப்போ லோவர் லிமிட் இப்போ எக்ஸுக்கு இடத்துல 2 ரூட் ஏஒய்னு அப்ளை பண்ணோம். அது எப்படி அப்ளை பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட் இந்த ஒய் இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஒய் இன்ட்டு எக்ஸுக்கு இடத்துல 2 ரூட் ஏஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணுறேன் பை 2 ஒய் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ரூட்டையும் ஸ்கொயரையும் பண்ணால் கேன்சல் ஆகிடும் ஏஒய் பை 2 2 1s 2 2s கேன்சல். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 2 வரும், ஏ வரும், ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வரும். இங்கேயும் கேன்சல் பண்ணுங்க. 2 1s 2 2s ஸோ 2a ஸ்கொயர் ஒய்னு வரும். இங்கே பாருங்கள், இங்கே 2a ஸ்கொயர் ஒய், இங்கே மைனஸ் 2a ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதை இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டகிரேட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணலாம்? இந்த 2a ஸ்கொயர் அப்படியே வச்சுப்போம். ஒரு ஒய் இன்டகிரேட் பண்ணால் வரும் ஒய் ஸ்கொயர் பை 2 எழுதியாச்சுங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது மைனஸ் 2aவை அப்படியே வச்சுப்போம். ஒரு ஒய் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் வரும் ஒய் கியூப் பை 3. இப்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இப்போ இந்த ஒயருக்கு இடத்துல நம்ம ஏவை அப்ளை பண்ணோம். பண்ணலாமா? அப்போனா வரும் 2a ஸ்கொயர் இப்போ இந்த ஒயருக்கு இடத்துல ஏ போட்டோன்னா வரும் ஏ ஸ்கொயர் பை 2 2 கேன்சல். ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ பவர் 4 மைனஸ் 2a. இப்போ ஒயருக்கு இடத்துல ஏ அப்ளை பண்ணும் ஏ கியூப் பை 3 2 இன்ட்டு ஏ பவர் 4 பை 3 மைனஸ் லோவர் லிமிட்டு எங்கெல்லாம் ஒய் இருக்கும் அங்கே 0 போடணும். இங்கே 0 போட இது மொத்தமாக 0, இங்கே 0 போட இது மொத்தமாக 0 ஆகிடும். இப்போ புரியுதுங்களா இந்த ஸ்டெப் எப்படி வந்ததுன்னு? இப்போ நார்மல் அடுத்த ஸ்டெப்பு a பவர் 4 மைனஸ் 2a பவர் 4 பை 3. இது 0 ஆகிடுது, விட்டுடுங்க. இங்கே a பவர் 4 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் a பவர் 4 இருக்குது. இது ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது 1 மைனஸ் 2 பை 3. 1 மைனஸ் 2 பை 3 வரும் 3 1s 3 மைனஸ் 2 பை 1 இன்ட்டு 3 3 ஸோ 1 பை 3. அதான் இங்கே 1 பை 3 இந்த a பவர் 4 காமனாக எழுதி ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதியாச்சு. ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.